யார் தடுத்தாலும் சரி, இனி உனக்கு நடக்கப் போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வானவில் தோன்றும் போது வானம் எவ்வளவு அழகாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையான தருணத்தை தருவதற்குத்தான், உன் வாழ்க்கையை மாற்றுவதற்குத்தான் ஒரு பெண்ணானவள் இங்கு புறப்பட்டு வந்து விட்டாள். யார் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவளை உனக்கான விஷயத்தை சொல்லி தருவதற்கும் பெருமகிழ்ச்சியை தருவதற்கும் வந்து கொண்டு இருக்கும் போது நீ மனமகிழ்வான தருணத்தை எதிர்கொள். தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதை அவமானம் என்று நீ நினைத்து விடாதே. தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதானே அவமானம் என் கண்ணின் மணியே. அதனால் நீ தேடுகின்ற தேடலுக்கு அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையை நிலையாக்க வேண்டும் என்றால் உன் தேடலை தேடிக்கொண்டே இரு. எண்ணற்ற பாரங்கள் உன் மனதிற்குள் நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த தேவையற்ற எண்ணத்தையும் தேவையற்ற பாரத்தையும் என் மீது சுமத்திவிட்டு உன் வாழ்க்கையை நிலையாக்க கற்றுக்கொள். உன் கைக்கு கிடைக்காத வரைதான் அது நமக்கு பெரியதாக தோன்றும். நம் கைக்கு கிடைத்துவிட்டால் இதற்காகவா இவ்வளவு போராட்டம் அடைந்தோம் என்று நீ நினைத்து கொள்வாய். அதுதான் என் கண்ணின் மணியே. உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது அது பிரச்சனை என்று நீ ஒதுக்கி விடுவதனால்தான் உனக்கானது உன்னை தேடி வராமல் அப்படியே நின்று கொண்டு இருக்கின்றது. அதை எதிர்த்து நின்று போராடி உனக்கான விஷயம் இதுதான் என்று நீ கிட்ட போய் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு தேடுதலில் இறங்கிவிட்டால் நிச்சயம் உனக்கான வெற்றி அதை உன்னை தேடி வரத்தான் போகிறது. அப்பொழுது நினைப்பாய், இந்த முருகன் இருக்கையில் நமக்கு ஏன் இவ்வளவு கலக்கமும் குழப்பமும் என்று. என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு விஷயத்தில் விடை இல்லாமல் இல்லை. அந்த விடையாக நானே உன் முருகன் வந்து நின்று கொண்டு இருக்கும்போது எதற்காக அங்கு கண்ணில் படும் செயல்களை நினைத்து நினைத்து கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? கண்ணில் படும் செயல்களிலும் காதில் கேட்கும் சொற்களிலும் நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை நீ தூக்கி எறிந்துவிடும். துயரமின்றி வாழ்வதற்கு நான் உன் கந்தனானவன் துணை கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக அங்கு மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? உன்னை மற்றவர்கள் வெளி தோற்றத்தை வைத்து மதிப்பீடு செய்து உன்னை தரம் தாழ்த்தி விட்டார்களே என்று நினைத்து விடாதே. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், செய்யட்டும். அவர்களை நான் இந்த முருகனான் அவன் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, அவர்களுக்கான செயலை செய்வதற்கு யாருமே இல்லையே என்று கலங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை அப்படி எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் தேடலை தேடிக்கொண்டே இரு. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறங்கவும் கற்றுக்கொள். அப்படித்தான் உன் வாழ்க்கை நிலை கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். சிறகுகள் இருந்தாலும் நீ வருத்தப்பட மாட்டாய். சிறகுகள் இல்லாமல் நீ எங்கே பறக்கப் போகிறோம் என்று யோசித்து கொண்டு இருக்காதே. அந்த சிறகுகளை உனக்கான நம்பிக்கையாக நீயே உருவாக்கிக்கொள். யார் என்ன சொன்னாலும் முடியாது என்று சொல்லி விடுவார்கள். முடியாததை முடித்து காட்டுவதற்குத்தானே இந்த அப்பனின் பிள்ளைக்கு இங்கு தனித்திறமை இருக்கு என்று சொல்வார்கள். அப்படித்தான் உன்னை நீ நிரூபிக்க வேண்டுமே தவிர மாறாக நீ ஒவ்வொருவரிடம் போய் நல்லவர் நல்லவர் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. திருத்திக் கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ இங்கு யாரும் விடைத்தாளோ வினைத்தாளோ கிடையாது. என் பிள்ளையை, நீ பிடித்ததை உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு இரு. பின்விளைவுகளை தருவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த முருகன் நானாக இருக்கும்போது உனக்கான முடிந்த விஷயத்தை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு நீ பயணித்து கொண்டு இருக்கும்போது வாழ்க்கை என்றுமே வெற்றியாகத்தான் இருக்கும். உன் இலக்கில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. மாபெரும் வெற்றிக்கு உரியவனாக நான் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் தளர்ந்து விடாதே. எந்த ஒரு செயலும் ஆர்வம் குறையாமல் என் மீது பாரத்தை போட்டு உனக்கான வாழ்க்கையை நீ செயல்படுத்தி கொண்டு இரு. நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெறுவாய். அவர்கள் நல்லது சொல்ல வேண்டும், இவர்கள் நல்லது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே உன் முடிவை நீ தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கான விஷயத்தை உனக்கு நான் வெற்றியாக தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை பார்த்தும் நடக்கப் போவதை பார்த்தும் இனி பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். இந்த முருகன் நான் உன்னிடத்தில் இருக்கும் வரையிலும் எந்த அச்சத்திற்கும் பயத்திற்கும் இடம் கொடுக்க போவதே இல்லை. என் கவசத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். வெற்றி உனதாக்க நான் வந்து உன்னை தேடி அந்த பெண்ணான் அவளை அழைத்து வந்து இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை மாறப்போகும் தருணத்தை நீ உணரத்தான் போகிறாய். எந்த
எந்த ஒன்றுக்காக போராடினாயோ, எதை பிடிவாதமாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயோ, அந்த கேட்ட ஒன்றை தருவதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி நாடி நான் வந்திருக்கின்றேன். என்னை வரவேற்க தயாராக இரு. எனக்கு உதவ யாருமே இல்லையே என்றுதானே நீ மகிழ்ச்சியிலிருந்து விலகி நின்று கொண்டு இருந்தாய். வார்த்தைகளில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் வாழ்க்கை எப்பொழுது மாறப்போகிறது என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த ஓட்டத்திற்கு இப்பொழுது முடிவு கிடைக்கப் போகிறது. எத்தனை சொல்லும் செயலும் உன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் அத்தனை சொல்லிலிருந்தும் செயலிலிருந்தும் காப்பாற்ற நானே உன்னை தேடி வருவேன் என்று சொன்ன சொல்லிலிருந்து வாக்கு மீறாமல் தான் அந்த பெண்ணை உனக்காக நான் அழைத்து வந்திருக்கின்றேன். ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான உதவிகளை செய்வேன் என்று என் சத்தியத்தை உன்னிடம் சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அந்த சத்தியத்தை மீறாமல் உன் வாழ்க்கையில் அவளை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணமாகத்தான் நான் மாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன். வாழ்வில் எதை நினைத்தும் எதை நினைத்து கொண்டும் நீ வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பது யாவும் என் அருளாலும் ஆசையாலும் நடந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். அந்த வெற்றியே உன்னை தேடி வர வைப்பதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளைகளின் இல்லத்தில் கம்பீரமாக அமர்ந்து இனி தேவை என்பதை சொல்வதற்கு இல்லாமல் நீ நினைப்பதற்குள்ளதாகவே உன் தேவைகளை நடத்தி முடித்து உனக்கான வாழ்க்கையை வளமாக்க வந்து இருக்கும் போது நீ சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழப் போகிறாய். எந்த ஒன்று உனக்கானது என்று நினைத்து விட்டாயோ அந்த ஒன்றை பெறுவதற்குத்தானே இவ்வளவு பெரிய போராட்டம் அடைந்து கொண்டிருந்தாய். அந்த போராட்டத்தையும் முடித்து வைத்து உனக்கானதை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது நீ எதற்கு மனம் கலங்குகிறாய்? கலங்காத என் கண்ணின் மணியை. நன்றி மறந்தவர்கள் நன்றி மறந்தவர்களாகவே இருந்து விட்டு போகட்டும். அதனை நீ பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு உன்னையே குழப்பிக்கொண்டு உன்னையே வருத்தி கொண்டு இருக்காதே. சொல்லும் செயலும் ஒன்று போல் செயல்படும் என் பிள்ளைகளின் உள்ளத்தில் நான் நிலையாக குடிக்கொண்டு இருக்கும் போது இந்த அப்பனான ராஜ கம்பீரத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நான் நல்லதைத்தான் செயல்படுத்த போகிறேன். சோகங்களும் சோதனைகளும் இனி உனக்கு கிடையாது. அந்த சோதனையை மாற்றி உனக்கு சரித்திரமாக்க நான் வந்து இருக்கும் போது எதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற கலக்கத்திற்கு விடையாக நானே வந்து பதிலளிக்கும் நேரமும் தருணமும் கைகூடி வந்து விட்டது. இத்தனை நாள் கண்ணீரோடு வடித்து கொண்டு இருந்தாய். அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலமும் உன் உள்ளத்தோடு போராடிய போராட்டத்திற்கான நேரத்தையும் நான் விடுவித்து விட்டேன். இனி உன் கருமை வினைகள் குறைந்து உனக்கான பயணத்தில் நல்லதொரு வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். வருவது வரட்டும், மீதியை என் முருகன் அப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் மட்டும் உறுதியாக தெளிவாக இரு. ஆட்டி படைப்பதும் அவனே, என்னை ஆட்டி வைப்பதும் அவனே, இறுதியில் வெற்றியை தருவதும் அவனே என்பதில் நீ தெளிவாக என்னை முழுமையாக நம்பிக்கை கொள். வெறும் வெற்று வார்த்தைக்காக சரணாகதி என்று சொல்லிவிடாதே. ஆத்மாத்மமான உணர்வில் அப்பனே முருகனே என்று என்னை உள்ள முருகி வழிபடுவோருக்கு எந்த குறையும் நான் ஈடுபடாமல் உனக்கான வழியை அங்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். உன் செயல் எதுவோ அந்த செயல் திட்டத்தை நான் உனக்கு முன்பதாகவே அங்கு வகுத்துவிட்டு இந்த வழியில் பயணம் செய்கின்ற அறிகுறியை காண்பித்து கொண்டுதான் இருப்பேன். எந்த தடைகள் வருகின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயும் அந்த தடைகளை அகற்றுவதற்கு இந்த முருகனை வேலோடு வந்திருக்கும் போது கதிர்வேலா கதிர்வேலா என்று என்னை அழைத்துவிட்டு நீ அங்கு கவலையோடு இருப்பதை பார்த்து நான் அங்கு அமைதி கொள்வேனா? என்னை ஆனந்தத்தில் திக்குமுக்காட வைத்துவிட்டு நீ அங்கு கவலையோடு இருக்கும்போது நான் அமைதி கொள்வேனா? என் பிள்ளையே, எது வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகளுக்கும் இடையிலும் இந்த முருகன் நான் உன்னிடத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கான பயணத்தை தொடங்க வைப்பதும் நான் தான், உனக்கான பயணத்தை முடிய வைப்பதும் நான் தான். அதனால் இப்பொழுது நான் செய்கின்ற செயல் உனக்கானதாக நீ எண்ணிக்கொள். இறுதி கட்டத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த பயணத்தில் இப்பொழுது வெற்றியை கைத்தொடும் தூரத்தில் நான் வைத்திருக்கின்றேன். நீ நான் அழைத்ததும் உள்ளே வந்துவிடு. என் பிள்ளையை, உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும்போது உன் மனமுருகி கேட்டதையும் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். கவலைப்பட்டு இங்கு ஒன்றுமாக போவதில்லை. நடப்பது எதுவானாலும் அதை தைரியமாக எதிர்த்து நின்று எதிர் நீச்சல் போட்டு போராடு. உனக்கான
வெற்றியை தருவது வேறு யாரும் இல்லை. இந்த முருகனானவன் நானாக இருக்கும்போது அது சாதாரணமாக இருக்காது. பலரும் வியப்பில் வண்ணம் உனக்கான வெற்றியின் சந்தோஷத்தை மகிழ்விக்க நானே வந்திருக்கும் போது இனி நடக்கப் போவது எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கும். யாம் இருக்க பயமேன்?